நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த செய்தி நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன என்பதாகும். நாம் வருடந்தோறும் இந்த கிறிஸ்மஸை பல்வேறு விதத்தில் கொண்டாடி வருகிறோம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால் பல்வேறு அதிலே கதாபாத்திரங்கள் உள்ளன. மரியாள், யோசேப்பு, சக்கரியா, எலிசபெத், தேவதூதர்கள் அங்கே வருகிறார்கள், மெய்ப்பர்கள் அங்கு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் வானசாஸ்திரிகள் வருகிறார்கள், நட்சத்திரம் என்று இருக்கிறது. இது போன்ற பல்வேறு காரியங்களிலே நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். இன்னொரு வகையிலே உலகத்தின் அடிப்படையிலே நாம் பல்வேறு இடங்களிலே கொண்டாட்டம் என்று பார்த்தால் அதிலே பல்வேறு கோணங்கள் உள்ளது. அதிலே உதாரணமாக பார்த்தால் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார், கேரல் ரவுண்ட், டெக்கரேஷன், பெயிண்டிங், கிரிப், நாடகங்கள், இது போன்ற பல்வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பல்வேறு ஊழியர்கள் பல்வேறு ஊழியர்களை பல்வேறு காரியங்களை சொன்னாலும் அடியேனுக்கு தோன்றப்பட்டது என்னவென்றால், வான சாஸ்திரிகள் அந்த இடத்திலே வருகிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை நான் சுருக்கமாக இந்த நேரத்திலே உங்களுக்கு செய்தியாக சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ராஜாக்கள் வந்தது உண்மை. அதில் முக்கியமான விஷயம், அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள் என்று இருக்கிறது. அதிலே தன்னுடைய தாழ்மையை இதை குறிக்கிறது என்று நான் மிகவும் கவனமாக நான் இதில் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதிலே நாம் அந்த வானசாஸ்திரிகளுடைய சொல்லும் பொழுது அவர்கள் பல்வேறு காரியத்தை இந்த நேரத்தில் நமக்காக அதை வேறு விதத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். இதிலே 3 சாஸ்திரிகள் குறிக்கப்படுகிறது. அதை ஆராய்ச்சி செய்த வகையிலே நாம் பார்க்க போனால் 3 காரியங்களை அவர் படிக்கிறார்கள். ஒன்று பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம், கோல்ட், பிராங்கின்சென்ஸ், மயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொன்னை கொடுத்தவர், அவர் பெயர் சில ஆராய்ச்சிகள் சொல்றது, நான் சொல்லவில்லை, மெல்கொயர் என்று சொல்லப்படுகிற பர்சியா தேசத்து ராஜாவாய் இருக்கிறார். அவர் என்ன படைக்கிறார்? பொன்னை படைக்கிறார். 2வது வருகிறது பிராங்க் இன்சென்ஸ், தூப வர்க்கம். அவர் பெயர் காஸ்பர் மற்றும் ஜாஸ்பர் என்று சொல்லப்படுகிறதாம். அவர் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போனவராக சில ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அதே போல மயர் என்று சொல்லப்படுகிற வெள்ளை போலம், இதை பால்தாசார் என்றப்படுகிற ஒருவர் கொடுக்கிறார். இவர் அரபி தேசத்தை சேர்ந்தவர் என்று சில குறிப்பு சொல்லுகிறது. இதுல 3 காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த பொன்னை குறித்து பார்ப்போமானால் அந்த பொன்னுக்குரிய அந்த விளக்கம் என்னவென்றால், உலகத்தினுக்குரிய மாம்சமான பொருட்களுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் தேவனிடத்தில் இருந்ததற்கான பொன்னுக்கான உதாரணம். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது பிராங்கின்சென்ஸ், அதாவது
தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மணக்கிற அந்த காரியத்தினுடையது உலக பிரகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்தினுடைய அதிகாரம் அந்த அதுக்காக குறிக்கப்படுகிறது தான் இந்த பிராங்கின்சென்ஸ் என்னப்படுகிற தூப வர்க்கம். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது மயிர் என்று சொல்லப்படுகிற வெள்ளை போளம், இது ஒரு போன்ற எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. இதர் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருக்கு உலக பிரகாரமான மரணத்திலே அவருக்கு மிகவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றையும் நான் பார்க்கும் பொழுது என்ன நாம் புரிந்து கொள்வோமானால், இவ்வளவெல்லாம் அதிகாரம் இருந்து எல்லாம் இருந்தவர்கள் தங்களை தானே தாழ்த்துகிறார்கள். நாம் வருடந்தோறும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது உண்மைதான். ஆனாலும் நம்முடைய தாழ்மை எங்க இருக்கிறது? சந்தோஷமாய் கொண்டாடுறோம், அதை கேக்கு வெட்டி சந்தோஷமாக எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் நம்மளுடைய கிரீட்டிங் சொல்கிறோம், வாழ்த்து தோன்றோம், புது துணி நல்லா சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கங்கள், எண்ணங்கள் மிகவும் தாழ்மைப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டுத் தொழுவத்திலே தாழ்மையாய் பிறந்தார். ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அவரும் மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய எண்ணம் அவர் மட்டும் இருக்க வேண்டும் என்று அல்ல, நாமும் அந்த உயர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வெவ்வேறு இடங்களிலே நாம் வெவ்வேறு இதை கொண்டாட்டமாக கொண்டாடும். நான் யாரையும் கொண்டாட வேண்டும் சொல்ல, எல்லோரும் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். ஆனால் நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்குமானால் நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார். நாம் மண் என்ற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுனால் நாம் பல்வேறு காரியங்களை சாதிக்க முடியும். ஏனென்றால் இன்னைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லை. நான் சந்தோஷமாக கொண்டாடுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் அந்த எண்ணத்தோடு தாழ்மைப்பட்டு ராஜாக்களாகிய அவர்கள், வானசாஸ்திரிகள் அவர்களே தங்களை தாழ்த்தும் போது நம்ம தாழ்த்துறதுனால என்ன குறைவுபட்டு விடுவோம்? நிச்சயமாய் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த நாளின் செய்தி உங்கள் அனைவருக்கும் அது விசேஷத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்களை ஒப்பு கொடுத்து மனதில், பேச்சில், சிந்தனையில, செயலில் எல்லாவற்றும் மாறி சந்தோஷமாய் கொண்டாடுகிறீர்களால் நிச்சயமாய் நாம் தாழ்மைப்படுவோமானால் நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகளை உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.